மாதவிடாய்ங்கிறது பல இடங்கள்லையும் இன்றைக்கும் ரகசியமாக பேசுகிற விஷயமா தான் இருக்குது. ஆனால் இந்தியாவிலே ஒரு மாநிலம் மண்ணோட மாதவிடாயை கொண்டாடுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? பூமி தேவிக்கு ஓய்வளிக்கிற ஒடிசாவோட விசித்திரமான ராஜபர்பா பற்றி பார்த்துடலாமா? ஒடிசாவில் பூமி தேவியோட மாதவிடாய் காலம் அல்லது பூமியோட பருவ மாற்றத்தை கொண்டாடுற மிக முக்கியமான திருவிழா ராஜபர்பா. இது பெண்ணுரிமை மற்றும் இயற்கை போன்ற ஒரு தனித்துவமான திருவிழாவாக இருக்குது. ஜூன் மாத பாதியில் இந்த திருவிழா 3 நாட்கள் கொண்டாடப்படுது. பூமி தேவி தன்னோட மாதவிடாய் காலத்தை ஏற்ற நேரமாக கருதப்படுறதுனால இந்த நாட்களில் பூமிக்கு ஓய்வளிக்கப்படுது. முக்கியமான 3 நாட்கள்னு பார்த்தா மொதல் நாள் பகிராஜா, இதுதான் கொண்டாட்டங்களோட ஆரம்பம். 2வது நாள் மஜுராஜா, மிதுன சங்கராந்தி அப்படின்னு அந்த நாள் அழைக்கப்படுது. 3வது நாள் பூமி தஹானா, பூமி தேவியோட இறுதியான ஓய்வு நாள். 4வது நாள் வசுமதி கானான்னு அழைக்கப்படுது. அன்னைக்கு பூமி தேவிக்கு புனித நீராடல் செய்வாங்களாம். இந்த 3 நாட்களும் நிலத்தை யாரும் உழுறது கிடையாது, தோன்றது கிடையாது. பூமி தேவிக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக விவசாய பணிகள் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கும். மக்கள் யாருமே செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்க. பெண்கள் எல்லாரும் மரங்களில் பெரிய ஊஞ்சல்களை கட்டி விளையாடுவாங்க. இது காற்றில் பறக்கிறது போன்ற ஒரு உணர்வை தருவதோடு மகிழ்ச்சியோட அடையாளமாகவும் கருதப்படுது. ஒடிசாவோட பாரம்பரிய உணவான போடாபிதா இந்த விழாவின் போது மிக முக்கியமானது. போடாபிதானா என்னன்னா, அரிசி, தேங்காய், வெல்லம் மற்றும் ஏலக்காய் எல்லாம் சேர்த்து வேக வைக்கப்படக்கூடிய ஒரு இனிப்பு வகை. பெண்கள் மற்றும் குழந்தைகள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்ட வெற்றிலை பகைகள் எல்லாம் பரிமாறிக்குவாங்களாம் இந்த டைமில். இந்த திருவிழா மாதவிடாய் சுழற்சியை ஒரு புனிதமான மற்றும் வளமான விஷயமா பார்க்குது. பூமி தேவி இந்த 3 நாட்கள் ஓய்வெடுத்ததுக்கு அப்புறம் வரப்போகிற பருவமழைக்கு தயாராகி அதிக விளைச்சலை தருவாள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஒரு பெண்ணோட உடல் மாற்றங்களையும் பூமியோட மாற்றங்களையும் சமமாக மதிக்கிற உன்னத கலாச்சாரமாக இந்த விழா அமைஞ்சிருக்கு. 4வது நாள் வசுமதி ஸ்நானா, நிலத்தில் அன்னைக்கு மஞ்சள் பூசி புனித நீராடுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் விவசாய பணிகள் எல்லாம் தொடங்கும். இது மாதிரி கதைகள் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.